This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோவை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பிப்ரவரி 28 வரை போக்குவரத்து மாற்றம். கோவை சாய்பாபா காலனியில் மேம்பால பணிகளுக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள சாலைகள் நேரம் குறித்து விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரம் என்றால் கோவை மாவட்டம்தான். தொழில் நகரம் என்று அழைக்கப்படும் கோவைக்கு பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் கல்வி, தொழில், மருத்துவம், வியாபாரம் என பல்வேறு தேவைகளுக்காக இங்கு வசித்து வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் பிரதான பிரச்சனை என்றால் போக்குவரத்து நெரிசல்தான். கோவை மாவட்டத்தில் பொதுமக்களுக்காக பல்வேறு வழித்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோவை மாவட்டத்திலும் அதிக அளவில் தொடர்ந்து மேம்பாலங்கள் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கோவை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 2022 ஆண்டு 4 வழிச்சாலை மேம்பாலத்திற்கு அனுமதி வழங்கியது. 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 71 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. கோவை டு மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா கோவில் வழியே வரக்கூடிய முருகன் மில்ஸ் முதல் எருக்கம்பேணி வரை உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேம்பாலம் அமைக்கும் பணியில் கான்கிரீட் தூண்களின் மீது ஜீடர் பீமுக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற உள்ளது. இப்பணிக்காக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 வரை இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் இருந்து கவுண்டம்பாளையம் மற்றும் துடியலூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் NSR சாலை வழியாக திருப்பிவிடப்படும். கவுண்டம்பாளையத்தில் இருந்து அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் நோக்கி செல்லும் வாகனங்கள் சங்கனூர் பாலம் அருகே உள்ள சங்கனூர் சாலை வழியாக திருப்பிவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.